அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. போராட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்க தடை செய்யக்கூடிய சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்ட நிலையிலும் சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் இந்த செய்தியாளர் ரேவதி. வணக்கம், என்ன நடக்குது, முழு விவரம்? வணக்கம். கல்லூரி கல்வி ஆணையர் கல்லூரிகளில் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுவது தொடர்பாக கண்காணிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார். அது பல்வேறு விமர்சனங்களுக்கு பிறகு திருப்பி பெறப்பட்ட நிலையிலும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்கக அலுவலகம் முற்றுகை போராட்டமானது இன்றைய தினம் நடைபெற்றது. குறிப்பாக சென்னை சைதாப்பேட்டை மெட்ரோ அருகில் இருந்து பேரணியாக வந்த மாணவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது அதனைத் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரி கல்வி இயக்கக அலுவலக வாயில் வளாகத்திற்கு உள்ளே செல்ல முற்பட்ட பொழுது காவல்துறையினர் அவர்களை கதவுகளை அடைத்து கைது செய்ய முற்பட்டனர். அப்பொழுது பெண் போராட்டக்காரர்கள் கதவின் மீது ஏறியும் கூட அந்த கல்லூரி கல்வி இயக்கக அலுவலக வளாகத்திற்குள் செல்வதற்கான முயற்சியை முன்னெடுத்ததை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து மாணவர்கள் போராட்டங்கள் மற்றும் இது போன்ற சங்க நிகழ்வுகளில் ஈடுபடுவதை தவிர்க்கும் வகையில், அதாவது அவர்களது உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்த சுற்றறிக்கை இருந்ததாகவும் தமிழக வெற்றி கழக அரசு மாணவர்களை ஒடுக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழக வெற்றி கழக அரசை கண்டித்தும் முதல்வர் விஜயை கண்டித்தும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததை பார்க்க முடிந்தது. அது மட்டுமின்றி RSS கைக்கூலி என்று குறிப்பிட்டு தமிழக அரசை வன்மையாக கண்டித்து இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்தனர். பல்வேறு கடுமையான கோஷங்களை முன்னிறுத்தி இந்த போக்கை கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பேரணி மற்றும் சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகாக கல்லூரி கல்வி இயக்ககத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தற்பொழுது அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் தரப்பில் இருந்து இதற்கான போராட்டம் நாளையும் நடைபெறும் என்று அந்த மாணவர்கள் அமைப்பு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததை பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.